வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெர்ஃப்யூம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்கள வந்து சேரும். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். என்ன அப்படியே திருத்தரன்னு முழிக்கிற? என்ன நடக்க போதுன்னு உனக்கு தெரியலையா? இது ஒரு டைம் பாம் முறை. இது உருகி மொத்தமா உள்ளுக்குள்ள நெருப்பு போச்சுன்னா லாஸ்ட் ஆயிடுவேன். உன்னை நான் எவ்வளோ நம்பினேன். எதுக்காண்டி என்னை இந்த மாதிரி கொலை பண்ணணும்னு நினைக்கிறேன்? நானா? என்னையே நானே நம்ப மாட்டேன். ஒன்னே யாரா என்ன நம்ப சொன்னா? நான் என்னை நம்பணும் ஒரு வார்த்தை அவன்கிட்ட சொன்னேன். நம்பிட்டு நம்பிக்கை துரோகம் வாங்கிறது நீ. என்னமோ பெருசாக பேசுகிற. நம்பிக்கையை பற்றி நீ பேசுறியா? இங்கே பரிச்சைக்கு தயவு செய்து நான் உயிரோட விட்டுரு. எனக்கு பசங்க இருக்காங்க. அவங்கள நான் நல்லபடியாக வளர்க்கணும். விட்டா அவங்களே வளர்ந்துருவாங்க. நீ வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, கவலைப்படாத. கொஞ்சம் நல்லா உன் ஒய்ஃபையும் அனுப்பி வைக்கிறேன் சீக்கிரமா. அதுக்கப்புறம் உன் புள்ள எல்லாத்தையும் அனுப்புகிறேன்டா. கவலையப்படாத. சரி, நான் கிளம்புறேன். நிறைய பேர்த்த கொல்ல வேண்டிய வேலை இருக்கு. போய் அதுக்கான பிளான் எல்லாம் நிறைய போட வேண்டியிருக்கு. ஒரு சின்ன பையன் பேர் என்ன, ஸ்கூல் போயிருக்கான்ல, அவனை போய் நான் போய் பார்க்கணும். வேறு வாட்ச் பண்ணணும், நிறையா அட்ஜஸ்ட் செய்யணும்ல. அதுக்கு தான் கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லாட்டி அவங்களோட அப்பா அப்படியே கற்றுன்னு கத்திக்கிட்டே இருக்காரு. டே கத்தாத, நிம்மதியாக இரு, யோசி. கொஞ்ச நேரத்தில் சாக போகிற. எல்லாம் விட்டுச்சு. இப்படி பதட்டப்பட்டா இப்படி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்குக்கு பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஸோ அவன் போய் கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே அந்த கேண்டில் எல்லாம் உருகி ஊற்றி அப்படியே பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. அவங்க அப்பா ஃபுல்லாக எரிஞ்சு சாகுற வரையும் அந்த வீடியோ அப்படியே ஓடிட்டே தான் இருக்குது. ஸோ அவங்க அதை ஃபுல்லாக உட்காந்து பார்க்குறான். ஸோ ஜிம்மினால் அதுக்கு மேலே பார்க்கவே முடியல. ஸோ ஜங்குக் தான் ஒரு குடோன் மாதிரி இருக்கும். அதில் எப்படி நல்லா மாஸ்க்கு, கேப்பு, அவனோட ஃபேஸ் எதுவுமே தெரியாத அளவுக்கு அப்படியே கேமரா முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். இதை நீ பார்க்குறேன்னா கண்டிப்பாக ஸ்கூல் படிச்சுட்ருப்ப. 12th படிச்சுட்ருப்பியா? படிச்சுட்ருப்ப. உங்கள் அப்பாவோட இறந்த வீடியோ பார்க்குறப்போ நிம்மதியாக இருக்கா அவனுக்கு? எப்படி இறந்தாரு? ஆட்டோப்சி ரிப்போர்ட்டு இந்நேரத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப இயற்கையான மரணம், அதுவும் நெருப்பால். ஆட்டோப்சி ரிப்போர்ட்டை மாற்றி கொடுக்க சொல்லியிருக்கேன்ல, கொடுத்துருப்பான். கொடுக்கலன்னு அவன் ஃபேமிலியும் காலியாக இருப்பானே. ஆயிருக்கும். இந்நேரத்துக்கு என்னை பற்றின டீட்டெயில்ஸுமே ஃபுல்லாக நீ கண்டுபிடிச்சிருப்ப. யார், எப்படிப்பட்ட ஆளுன்ற அளவுக்கு. அந்தளவுக்கு உனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்கேனே. யோசிக்க மாட்டா? ஜீனியஸ் மூளை. யோசி. இன்னும் நிறையா கொலைகள் வரதா போதும். அட்டாப்சி பண்ணுற டாக்டரோட ஃபேமிலியுமே நேரத்துக்கு காலியாக இருப்பான். ஒரு ஃபேமிலியை விட மாட்டேன். எல்லாரும் சாக தாண்டா போகிறீங்க. ஸோ வீடியோவுமே அப்படியே முடியுது. அவங்க கண்ணிலேருந்து அப்படியே ஃபுல்லாக இப்போது தண்ணி மட்டும்தான் இருக்குது. அவனுக்கு அங்கே என்ன ரியாக்ட் பண்ணனே தெரில. ஒரு மாதிரி அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலியில் மேலே வெறியாகிறதுக்கு அப்படி நம்ம ஃபேமிலி என்ன பண்ணுச்சு, இல்லை எதனால இவன் சைக்கோத்தனமாக இப்படி கில் பண்ணிகிட்ருக்கான், என்ன ரீசனாக இருக்குன்னு அவனுக்கு அப்படி நிறைய தோணிகிட்டே இருக்குது. ஷேஜிமினா, அவனுக்கு நான் டார்கெட்டா இல்லை என்னோடய ஃபேமிலி டார்கெட்டான்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்படி என் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் இப்படி அநியாயத்துக்கு செத்துட்டே இருக்காங்க. அதை நான் பார்க்கணுன்றதுக்காண்டி வீடியோ எடுத்து எனக்கே அனுப்புகிறான். ஏண்டா, எதுக்காண்டி? என் ஃபேமிலியை தப்பு பண்ணியிருந்தான். நான் என்னடா பாவம் பண்ணேன்? எதுக்காண்டி அவன் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான்? டே உன் ஃபேமிலி எதுக்காண்டா அப்படி தப்பான ஏதாச்சும் ஒன்று பண்ண போகிறாங்க? அப்படிலாம் பண்ண மாட்டாங்க மச்சான். டே அல்லாதடா, எதுக்கு எழுதிட்டுருக்க? யாரெல்லாம் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவங்க யாரும் என் கூட கடைசி வரையும் இருக்க மாட்டேன்றாங்க.
எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. தெரியாமல் இறந்து போனால் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏதோ ஒன்று இவங்க இப்படி இறந்து போயிருக்காங்கன்னு நினச்சி விட்டுரு. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு என்கிட்டே காட்டுறாங்கன்னு நினைக்கிறப்போ நான் என்ன ஜிமினா பண்ணுவேன்? இந்த சுச்சுவேஷனில் எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுன்னு தெரியல ஜிமினா. டேங் அல்லாதடா, அவன் நீ இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி நினைக்கணுன்றதுக்கு அந்தாண்டா அவன் உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். அதை நீ காட்டி இப்படிலாம் பண்ணாதடா. இல்லைடா, நானும் ரொம்ப தைரியமாக இருக்கணுன்றதுக்காண்டி நிறையாவே பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னால் அவன்கிட்ட தைரியமாக இருக்க முடியல. அவனை பற்றி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குடா. எங்கள் அக்காவை ஏதாச்சும் பண்ணிடுவானா, என்ன ஏதாச்சும் பண்ணிடுவானான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அவரை நேரில் பார்க்குறப்ப கொலை பண்ணணுன்ற அளவுக்கு கோபம் வருது. ஆனால் பயமும் கூட சேர்ந்து வருதுடா. அவனை என்னால் ஃபேஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. இங்கே பாரு, நம்ம ஸ்கூல் படிச்சுட்ருக்கோம். நம்மளுக்கு இந்த மாதிரி பயம் வருது கன்ஃபார்ம் தான். இந்த ஸ்டேஜ் அவன் நிறையா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் மச்சான். கிடையாது, நீ காலேஜெலாம் போக ஆரம்பித்த பிறகு, நீ காலேஜ் எப்படி முடித்த பிறகு தானே அங்கெல்லாம் போனால் மொத்தமாக மாறிடலாம்டா. இன்னும் நீ நிறையா மெச்சூர்டாகிடுவ. நீ இப்போவே நிறையா ஜீனியஸான ஒரு பையன் மச்சான். எதுக்கடா அழுத்திட்டுருக்க? டேங்கே வேணாண்டா, அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத. கண்டிப்பாக அவனை எதிர்க்கிற அளவுக்கு நீ தைரியமாவ. நீ இந்த மாதிரிலாம் உடஞ்சி போகாத. உனக்கு நான் இருக்கேன்டா. உன்னை இப்படி கொலை பண்ணுற வரையும் நான் சும்மா விட்டுருவேனா? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குடா. அதை நினச்சி நீ எதுக்கு கவலைப்பட்டுட்ருக்க? விடு. என்ன முடிவெடுக்கன்னு எனக்கு தெரியாமல் இருக்குடா. டைம் இருக்கு மச்சான். இல்லை ஜிமினா, இவனை நான் எப்படி கண்டுபிடிக்கன்னு எனக்கு தெரியல. எப்படி போனாலும் ஏதோ ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணிகிட்ருக்கேன். பேசாம நானே செத்துடலாமான்னு எனக்கு தோணுதுடா. என்ன சாவின்னு பேசிகிட்டு இருக்க? குத்திடுவேன். இல்லை ஜிமினா, இவனுக்கு நான் தானே முக்கியம். நான் கஷ்டப்படுறத பார்த்து அவன் சந்தோஷப்பட்டுட்ருக்கான். நான் செத்தா அவன் கண்டிப்பாக இதுக்கப்புறம் யாரையும் கொல்லாமல் இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. இல்லை மச்சான், தப்பாக யோசிச்சுட்ருக்க மச்சான். கோவத்துலேயும் எமோஷ்னலி முடிவு எடுக்கிறது எப்போவுமே கரெக்டாக இருக்காதுடா. கொஞ்சம் தள்ளி போட்டு பொறுமையாக யோசி. மிஸ்டேக் என்னன்னு உனக்கே தெரியும். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி கிரே பார்த்தா அப்படியே வீட்டில் தூங்கிட்டு இருக்கா. ஸோ இவன் தான் அப்படியே வீட்டில் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கா. அப்போ கரெக்டாக அந்த பார்சல் அங்கே வீட்டுக்குமே வருது. இதே மாதிரி தானா அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறப்போ இது வந்துச்சு. இது நம்ம ஃபஸ்ட்டு யோன்கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூன் தான் வேகமாக போய் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி அதை பார்க்க ஆரம்பிக்கிறா. ஸோ சேம் அங்கே அவங்களோட அப்பா எப்படி இருந்தாரோ ஸோ அந்த வீடியோ தான் அங்கே போய்கிட்டு இருக்கு. ஸோ யூனுக்கு அதை பார்க்குறப்போ ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அப்போது அந்த ரிப்போர்ட் தப்பாக இருந்திருக்கா? நம்ம ஏன் அது கிளியராக பார்க்காம போயிட்டோம்? இந்த மிஸ்டர் பர்ஃப்யூம் எதுக்காண்டி கிரேவோட ஃபேமிலியை எந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணிகிட்ருக்கான்? மொத்த ஃபேமிலி கொல்லாமல் வர மாட்டோம் போல. இவனை எப்படி நம்ம தடுத்து நிப்பாட்டுறது? கிரே எதெல்லாம் மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கா? இவங்களை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? என்ன கிரே மிஸ் பண்ணிகிட்ருக்கா? டியாங்கோட அப்பாவை தான் இவன் ஃபஸ்ட்டு கொண்டிருக்கானா? இல்லை இதுக்கு முன்னாடி அவன் யாரை கொண்டிருக்கான்? டியாங்கோட ஃபேமிலி மேலே எது தப்பு இருக்கானா ஃபஸ்ட்டு நம்ம சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். அண்ட் டியாங்கோட அப்பா தான் இவனோட ஃபஸ்ட்டு கொலையாக இருந்தா அதில் நிறையவே மிஸ்டேக் பண்ணியிருப்பான். இந்த இடம் எங்கே இருக்கு? இந்த பிளேஸை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த இடம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். கிரே, நீ எப்போ வந்தா? இந்த வீடியோ பார்க்குறப்பவே வந்துட்டேன்னா என்கிட்ட நீ கொடுக்கல. எல்லாம் அது பார்க்குறப்போ உனக்கு கஷ்டமாக இருக்கும். இது எனக்கு ஒரு வித க்ளோ தான். என் ஃபேமிலி மேலே எனக்கு அவ்வளோவா கேர் கிடையாது. ஆனால் கிரே அவங்களோட அப்பா, எங்கள் அப்பா எனக்கு பிடிக்காது. எனக்கு என்னோட அம்மா தான் பிடிக்கும். ஆனால் அவங்களும் போய் இறந்துருக்காங்க. கிரேவை இழந்துட்டேன். அடுத்து என்னோட தம்பியை இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காண்டி அவனை நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். ஆனால் கிரே, எனக்கு என்னன்னா அவன் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல.
உன் ஃபேமிலி ஏதாச்சும் அவனை அஃபெக்ட் பண்ணியிருக்கா? அதை நான் இன்னும் வரையும் யோசிக்கல. நீ சொன்ன பிறகு தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என் ஃபேமிலி எப்படி என்ன தப்பு பண்ணுச்சு, சின்ன சின்ன தப்பா. என் ஃபேமிலியை பற்றி எனக்கும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்ககிட்ட எதுவும் அவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நான் விசாரிக்கணும். கிரே, நான் வேணா அதை விசாரித்து சொல்லிட்டா? சரி, ஓகே, அதை நீ பாரு. ஃபர்ஸ்ட் நான் இப்போ அந்த இடத்த போய் பார்க்குறேன். கிரே, நானும் வரேன். இல்லை, நீ ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பா பற்றி விசாரிச்சுட்டு என்கிட்ட வந்து சொல்லு. இந்த இடத்த நீ எப்படி கண்டுபிடிச்சா? இந்த இதில் ஒன்றுமே அவ்வளோவா தெரியவே இல்லையே. சுற்றி பாரு, நிறைய அந்த இடத்துல க்ளோசஸ் இருக்கு. அவன் அடைச்சி வச்சிருக்க அந்த குடம் பழைய ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரியோட நேம் அங்கே பின்னாடி போர்டில் இருக்கு. சரி கிரே, நீ அங்கே போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே வரேன். ஸோ கிரேவும் யூனும் தனித்தனி காரில் தான் போகிறாங்க. ஸோ அவங்க யூன் தான் போகிறப்போ அப்படியே யோசிச்சுட்டே போயிட்டுருக்கா. எங்கடா அப்பா ஜேகே பார்த்து பேசுகிறப்போ நீயான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ அவர் அப்பாவுக்கு அவனை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு, அவர் பார்த்துருக்காரு. ஸோ பர்சன் நம்மக்கிட்ட க்ளோஸாக தான் இருந்து பழகுறான். நம்மக்கிட்ட நம்ம அவனை கண்டுபிடிக்காம இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோன்னு கரெக்டாக எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நம்மளை சுற்றி எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருந்து நம்ம வேடிக்கை பார்த்துட்ருக்கான். பக்கத்தில் இருந்தோம் நம்மளால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஒன்றும் அந்த பர்சன் இன்னசென்ட்டாக இருக்கணும், இல்லை இன்னசென்ட்டாக இருந்தா ரொம்ப பிரில்லியண்ட்டாக நம்மக்கிட்ட நடிக்கணும். அந்த பர்சன் நம்மக்கிட்ட நடிச்சிட்ருக்காங்க பக்கத்தில் இருந்தேன். யாராக இருக்கும்? இப்படி எதை மிஸ் பண்ணுறோம்? ஃபுல்லாக பிளானோட கொலை பண்ணிகிட்ருக்கான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்போலேருந்து இந்த கொலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தானே தெரியல. அதை கண்டுபிடிக்கணும். இப்போ கிரேவுமே கரெக்டாக அந்த குடன் இருக்க ஏரியா சைட் தான் போகிறா. கரெக்டாக அவங்க போகிறப்ப தான் அங்கே இருக்கிற மொத்த இதுவுமே அப்படியே ஒரு வண்டியை வச்சு இடித்து தள்ளிட்டு இருக்காங்க. கிரேக்கு அதை பார்க்குறப்போ செம்ம டென்ஷன் ஆகுது. எல்லாம் நிறுத்தும் போது எதுக்கு அதெல்லாம் இடிச்சிட்டு இருக்கீங்க? ஸோ அந்த வண்டியில் இருக்க பையன் அப்படி கீழே இறங்கி வரேன். மேடம், என்ன இடிச்சிட்டு இருக்கிறப்ப நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறீங்க, உங்கள் மேலே தெரியாதரம் பட்டா என்னத்துக்காகிறது? நாங்களாம் பதில் சொல்ல முடியாது மேடம் அப்படின்னு சொல்ல, போட்டேனா எதுக்கா நீ மொத்தம் இதெல்லாம் இடிச்சிட்டு இருக்கீங்க? எங்கள் முதலாளி சொன்னாங்க, அதனால நாங்கள் இடிக்கிறோம். ஆமாம், யார் உங்கள் முதலாளி? அவரை பற்றி நீங்கள் ஏன் கேட்குறீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்கிறா அப்படின்னு சொல்லி அடிக்க வரப்போ, மேடம் முதலாளி பேர்லாம் எனக்கு தெரியாது, அவங்க நம்பர் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் தான் அப்படியே ஒரு நம்பர் கொடுக்குறான். ஸோ கிரேவுமே அப்படியே நம்பர் வாங்கி பேச ஆரம்பிக்கிறான். ஹலோ, உங்கள் பேர்? நீங்கள் யார்? எடுத்தோன்னே என்னை கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க. நான் கிரே, போலீஸ் ஆஃபீஸர். மேடம், என்னாச்சு? அங்கே எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சா? இங்கே இருக்கிறத எதுக்காண்டி இடிக்கிறீங்க? யார் நீங்கள்? இல்லை மேடம், அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் கட்ட போகிறோம். எனக்கு இப்போ தான் அந்த லேண்டுக்கான அப்ரூவே கிடச்சிச்சு. அதனால தான் நாங்கள் அந்த இடத்த இடித்து இப்போ நாங்கள் கரெக்டாக ஸ்கூல் கட்ட ஆரம்பிக்க போகிறோம். ஏன் மேடம் இவ்வளோ நாள் கிடைக்காம இப்போ தான் கிடச்சிச்சா? ஏன் இந்த லேண்ட் யாரோடது? அது அந்த மினிஸ்டரோடது மேடம். அவன் தான் தூக்கி வச்சிட்டு இருந்திருக்கான். அவன்ட்டு காலில் விழுவாத கிடையாது. இவ்வளோ நாளாக கெஞ்சி அதை வாங்கியிருக்கேன் மேடம். ஓ அப்படியா? அவனுக்கு துணையாக இந்த அளவுக்கு இருந்திருக்காங்களா? ஒருவேளை அந்த மினிஸ்டர் எதுவும் அவனுக்கு தெரிஞ்சவனா? சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரே அப்படியே அவங்க காலை கட் பண்ணுறா. இவனோட ஷூட்டு ரொம்ப பெருசாக இருக்கு, இவனை எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? இப்போ அப்படியே அங்கே டேங் சைட் பார்த்தா இப்போ தான் அவன் இந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதில் என்ன இருக்குன்னா, இந்நேரத்துக்கு அவங்க அக்காவுக்கும் இந்த வீடியோ போயிருக்கோம். பேக்ரவுண்ட்ஸை வச்சுலாம் அவங்க அக்கா அது என்ன இடம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி போவா, என்னை பற்றின விஷயம், ஃபேமிலி பற்றின விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி போவா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ணியிருப்பாங்களோ, ஸோ அதை அப்படியே அங்கே ஜங்குக்கு அச்சு பேசுகிறாமல் அப்படியே மாறாமல் அந்த லெட்டரில் எழுதியிருக்கான். ஸோ அவங்க அதை பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேகமாக அப்படி கிரேக்கு தான் கால் பண்ணுறான். அக்கா எங்கே இருக்கா? இல்லைடா, ஒரு வேலை விஷயமா மினிஸ்டர் பார்க்கறதுக்காண்டி போகிறேன். ஏங்கா சொல்லாமல் கொள்ளாமல் அப்படியே கிளம்பி போயிட்டா? இல்லைடா, இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு,
அதான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்காண்டி ஒரு தாட்டி கூட சொல்லாமல் போறியேக்கா. என்னை பார்த்துட்டு கொஞ்ச நாள் என் கூட வச்சு இருந்திருக்கலாம்ல. என் ஒர்க் அப்படிடா, ஒர்க்கும் இருந்துச்சு. அதனால தான். நீ ஓகேவாக்கா? ஷியாவை பற்றி ஏதோ நினைக்காம இரு, ஃபீல் பண்ணாத. ஆம், சரிடா. ஏதோ நான் நினைக்காம இருக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அக்கா, என்னால் உனக்கு சரியாக ஆதரவுலாம் கொடுக்க முடியாதுக்கா. அந்த மாதிரி நீ போல்டான ஒரு பொண்ணு, எப்பவும் அழுகாத ஒரு ஆள். ஆனால் ரியா இறந்து போனோன்னே நீ அழுகிறப்போ எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுக்கா. இதுக்கப்புறம் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்றதுக்காண்டி தாண்டா அந்த அழுகை கடைசியாக இருக்குது. இனிமேல் என் கண்ணிலேருந்து எப்பவும் தண்ணி வராது, உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். அக்கா, நிஜமாக தானா? இனிமேல் நீ எதுக்காண்டி அழக்கூடாது, சரிடா? அழ மாட்டேன். நீ எங்கே இருக்க? டேம், உனக்கு ஏதாச்சும் பார்சல் எதுவும் வந்துச்சா? என்ன பார்சல்க்கா? எனக்கு எதுவும் வரலையே. ஓ, ஏன்க்கா, உனக்கு எதுவும் வந்துச்சா? இல்லைடா, எனக்கு எதுவும் வரல. சரி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கா, நான் கிளம்பி போகிறேன். சரிக்கா. டேம், என்னாச்சு? அழுத மாதிரி இருக்கா வயசா? ஏ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் போ, சரியா? அது மட்டும் இல்லை, அந்த ப்ரொஃபஸருக்கு மேலே லவ்வே இல்லை. நீ பாட்டுக்கு அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்காத. இல்லைக்கா, இன்னைக்கு அவரை பார்க்க போனேன். அவர் நேற்றே வந்து என்ன வீட்டுக்கு வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாருக்கா. பண்ண மாட்டேன்னு சொன்னார். தெரியலையே, பண்ண வச்சிட்டேன் போல. சரி, ஓகேடா, நீ சந்தோஷமாக இருக்கீங்களா? எனக்கு அது போதும். ஸோ அவங்க கிரேவுமே காலை அப்படியே கட் பண்ணிடுறா. ஸோ அவங்க ஜிம்மின் வந்து பார்க்குறான். என்ன மச்சான், என்ன ஆச்சு? அக்கா என்கிட்ட போய் சொல்கிறா. போய்யா? அவள் அந்த வீடியோ பார்த்துருக்கா, அதில் ஏதோ கண்டுபிடிச்சிருக்கா. ஆனால் எதுக்காண்டி மினிஸ்டர் பார்க்க போகிறான்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க யூன் கண்டுபிடிச்ச மாதிரி தான் அங்கே இப்போது அவங்கமே கண்டுபிடிக்கிறான். இவ்வளோ நாள் அவன் சைடில் இருக்கிற தப்பு மட்டும்தான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். நம்ம சைடு தப்பு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ அதை மொதல் கண்டுபிடிக்கணும். என் ஃபேமிலி அவனுக்கு ஏதாச்சும் ஹர்ட் கொடுத்துருந்தா, தெரிஞ்சோ தெரியாமையோ, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சா நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.